இனிமேல் வந்து வர 27 வந்து பிள்ளையார் சேர்த்தில ரஜினி சதுர்த்தி இதே இடத்துல தான் இதே ட்ரெஸ்ல தான் பண்ண வெறும் ஒரே ஒரு டைலாக் தான். அடங்கொக்கால இது உனக்கு ஒரு பெருமையாடா அப்படின்னு. உங்களுடைய ஊர்ல இதே மாதிரி நடக்குதான்னு தெரியாது. இல்ல புரியல. கமெண்ட் வந்து பாருங்க, அதோட காமெடியா இருக்கு. எனக்கு ரெகட் பாய் தான் ரொம்ப பிடிக்கும். இவ்வளவு நாள் கஷ்டப்படுற சினிமால மேல வரணும்னு எது ரகளைகள் ஆரம்பம். இவருக்கு ஒருத்தான ஒரு ஆப்பனண்ட் வந்து இப்போ கண்டுபிடிச்சிருக்கான். ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிறதுக்கு பூமியில ஒருத்தர் பிறந்திருப்பான்டா. பாத்தீங்கன்னா சேதர் அவன் நிச்சயமா ஒரு நாளைக்கு வருவான்டா. தளபதினா காப்பு, தமிழக வெற்றி கழகம் தான் இன்னைக்கு டாப்பு. காப்பு டாப்பு ஆப்பு வந்துட்டான்டா. நம்ம நாட்டுக்கு உள்வரி விதிச்ச ட்ரம்பே இப்போ டிக்கெட் கேட்டு நிக்கிறாரு ரோகிணில. ஆமா சார். யாராவது பாரு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. சென்டர் ஃப்ரூட் நாக்கை நாட்டியம் அழைச்சு. கவினோட படுகொலைக்கு அப்புறம் இந்த ஆணவ படுகொலையை தடுக்கிறதுக்கு புதுசா ஸ்பெஷல் சட்டத்தை கொண்டு வாங்கன்னு எல்லாரும் கேட்கறாங்க. நானே முதல்வருக்கு என்ன கோரிக்கை வைக்கிறேன் அப்படின்னா, அதாவது கலப்பு காதல் பண்றாங்க இல்லையா, இந்த மாதிரி காதலிக்கிறவங்களை இந்த மாதிரி கலப்பு காதல் பண்றான்னு சொல்றவனுக்கு ஒரு 5000 ரூபாய் அரசாங்கம் சன்மானமா கொடுக்கட்டும். அந்த காதலிக்கிற பையனுக்கு 3 வருஷம் தண்டனை, அந்த பெண்ணு உண்மையிலே காதலிக்கான்னு தெரிஞ்சா 1 வருஷம் தண்டனை கொடுக்கட்டும். சரியா? சூப்பர். இப்போ இந்த ஷூட்டிங் முடிச்சு நீங்க எங்க போக போறீங்க? சென்னைக்கு போறேன். இல்ல, நேரா தஞ்சாவூர் போங்க. சரி. அந்த கோயிலுக்கு வெளியே ஒரு கல்வெட்டு இருக்கும். சரி. அங்க சிதிக்கிட்டு பக்கத்துல உட்காந்துருங்க. சரி. வர போற சங்கதி எல்லாம் பார்த்து. சரி. அடப்பு. நக்கல்யா அவனுக்கு இன்டர்வியூ ஆஃப் தி இயர். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல பலகச்சேரி கிராமத்துல தான் இருக்கும். 10 வருடத்துக்கு ஒரு முறை இந்த திருவிழா வந்து மிக பிரமாண்டமா நடந்துட்டு இருக்கு. என்ன எழவி அது செல்லியம்மன் தேர் திருவிழா. உங்களுடைய ஊர்ல இதே மாதிரி நடக்குதான்னு தெரியாது. இல்ல புரியல. ஆனா நம்ம பலகச்சேரி கிராமத்துல எங்க ஊர்ல இந்த மாதிரிலாம் நடக்கலைங்க. ஒரு 50 அடி வரும் பழகுது. என்ன கொடூரமா இருக்கு. பிரமாண்டமா நடத்திட்டு இருக்காங்க. சரி கமெண்ட் பா. அது சரி, என்ன சிலையில ஏதோ ஆடுது. இது வரைக்கும் நான் இந்த மாதிரி திருவிழா எங்கேயுமே பார்த்ததே இல்லை. வடகரியாது தொடகரியாது என்னையா நடக்குது. ராக்கெட் சரியாக இரவு 7 மணிக்கு கிளம்ப தயாராக இருக்கு. கமெண்ட் வந்து பாருங்க, அதோட காமெடியா இருக்கு. அது ஏன் சிலையில் ஒரு மைக் வச்சு கரெக்ட் இது மைக் வச்சுருக்காங்க சிலையில். தேர் திருவிழாவில் வந்து என்னென்னா, ஆக்சுவலாக நம்ம மக்கள் வந்து கூட்டமாக இருக்கும்போது சவுண்டு கேப்சர் பண்ணுறது ஒரு மைக் வச்சுருக்காங்க. கொஞ்சம் பெரிய மைக்காக இருந்தால் ஈஸியாக கேப்சர் ஆகும். அடப்பாவீங்களா, இது ஏதோ வடக்கு திருவிழா அப்படின்னு நினச்சிட்டு நான் கூட அப்படி தான் நினச்சேன். ஏங்க யாரணி பல்லவிக்கு ஜூஸ் குடிக்க தெரியல, எடுத்து வாயில வையுங்க. ஏங்க டீச்சர், ஐ லவ் யூ டீச்சர். கூமாப்பட்டி பம்பு செட்டுக்கு வாங்க, பால்ஸுக்கு வாங்க, வேற லெவல்ல இருக்கும். கூமாப்பட்டி பம்பு செட்டியா? எது பம்பு இருக்காமான்னு பாவம். யோ, கூமாப்பட்டி பம்பு செட்டு எதுக்கு அந்த பிள்ளைய கூப்பிடுற? தப்புயா யோ, உன் ஊருக்கு வந்தது குத்தமாயா? பாம்பு செட்டுக்கு ஏன்டா கூப்பிடுற? பாம்பு செட்டு இல்லது, பம்பு. டீச்சர், பம்பு செட்ல என்ன நடக்குன்னு தெரியாம தலையாட்டுது. எனக்கு சின்ன வயசுல இருந்து தளபதினா ரொம்ப 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 பிடிக்கும். எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். எங்க திருக்காணியை சிரிக்க சொல்லி நான் ஊர் பூரா உட்காந்து கேட்டுட்டே இருக்கலாம். எங்க திருக்காணிய சிரிக்க சொல்லி நாள் பூரா உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம். மூவி நேம் படிக்காத மூவி நேம் மாதிரி போட்டுக்கிறது. பாத்தியாடா கிழவிக்கு கொழுப்ப. என்ன எங்கேயோ பார்த்திருக்கேன்னு சொன்னீங்க. இன்னுமா இத தெரியல? தெரியல. கமாண்ட் மை காட், எப்போ பார்த்துக்கல. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் வந்து நான் டைப் பண்ணியிருந்தோம். நாங்கள் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தோம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. நீங்கள் படித்தது தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா? நான் தமிழ் மீடியம். எப்படி சொல்ல முடியும்? வாயில தான். அப்போதான் நல்லா வளர்ச்சி இருந்துச்சு, இப்போ இல்லை.
எல்லாரும் போயிட்டாங்க. நரசிம்மராவ் போயிட்டாரு, ஜெயலலிதா போயிட்டாங்க. நானும் போகணும்னு நினைக்கிறியா? உயர்ந்த ஜாதி கத்திரிக்காய் ஜாதி எல்லாம் மனித ஜாதி தான். அப்படின்னா மண்ணாங்கட்டி நாயுடுன்னு பேரு. ஆமா, அவ்வளவுதான். வேற என்ன வேணும் சொல்லுங்க. ரெண்டும் ஒன்றுத்துக்கு ஒன்று சளைச்சது இல்லை. காமாட்சி கோமாட்சி நானும் போனோம்னு நினைக்கிறேன். அர்னால்டு போன டைட்டில் அவரே நான் தான் அவங்க அப்பா பேசுறேன். என்னது என்னங்கடா கறி குழம்பு மட்டும் சாம்பாரை ஊத்துறீங்க? என்னது நீங்க தான் சிவாஜின்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. என்னது மாணிக்க லாரன்ஸ் வீடு அது. என்னது இந்த ஒரு வாரமா இதுதான் என்னது நாகார்ஜுனா. எது நாகார்ஜுனாவா? கேர்ள்ஸ் ஆஃப்டர் ஸ்பெண்ட் 2000 ஃபார் டான்ஸ் கிளாஸ். Men's spend 150. லெஜெண்ட்ஸ் கோவில் திருவிழா நாங்கள்லாம் போடாமே ஆடுவோம். எது? அதாவது இது சரக்கு சொன்னது. சரக்கெல்லாம் அடிக்கூடாது, உடம்பு கெடுதல். ஸோ சரக்கெல்லாம் தேவையே கிடையாது. 150லாம் காசு இல்லாமல் நீ மேலத்தை மட்டும் அடிட்டு நாங்கள் ஆடுறோம். அது பசங்க உடம்புல தாடாக உரி போன விஷயம், அது வெளியே கொண்டு வரதான் அந்த 150 காணிக்கையான். காணிக்கை நீங்கள் கொடுத்து தான் நமக்கே நம்ம காணிக்கை போடுக்க முடியாத அளவுக்கு நம்ம வந்து தமிழ்நாடு மக்கள் வந்து நிறைய ரொம்ப இதுவாக போயிட்டுருக்காங்க. காளமாடு அசிங்கமாக இருது வாயில. நான் பொம்பளை ரொம்ப மதிக்கிறேன். ஆனா இப்போ எனக்கு வேற வழியே இல்லமா. காளமாடு மூத்தம் தான் ஒரு பிடிச்சி குடி. எல்லாருமே நம்ம நிறைய பேர் இந்த வடக்குலேருந்து அந்த வடக்கு நண்பர்களை பார்க்குறோம். எல்லாமே கஷ்டப்படுறாங்க. பட் ஒரு சில பேர் தப்பு பண்ணுறாங்க. அதுக்கு நம்ம வந்து எல்லாரையும் குறை சொல்ல முடியாது. எல்லாரும் இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி இருக்குங்க. ஸோ இதெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல நமக்கு. நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள். கூப்பிட்றா தம்பியை அறிமுகம் மாண்புமிகு மடம் புரியல ப்ரோ, யாராச்சும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. நீட் ஹை மீம் நாலேஜ் ப்ரோ, அப்போ தான் ஃபன் புரியும், இல்லைனா சப்புன்னு இருக்கும். அதாவது என்னென்னா லாரன்ஸ் தம்பி வந்து இப்படி பயங்கரம் இப்படி நடந்து வரும். அதே போஸ்ட் வந்து போஸ்டரில் வந்து நாகார்ஜுனா வந்து இந்த சுற்றி வச்சு விட்டுருந்தாங்க. படத்துக்கு போனாலும் இந்த போஸ்டர் நினைப்பேன் உண்மையாக அது வந்து மாண்புமிகு மடம். அது எதுக்கு திடீர்னு நாகார்ஜுனா இப்படி பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு தெரியல நமக்கு. ஆனால் ஒரே ஃபன்னாக தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு சார். செகண்ட் ஹாஃப் லைட்டா லாங்குவேஜ் ஐ லைக் இட். வாழ்த்துக்கள். இதை சொல்கிறதுக்காக பொறுமையோட வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே வந்து எதாவது சொல்கிறது இது இருக்கு பார்ப்போம். அது ஒரு கேஷுவலாக வருது. வாழ்த்துக்கிறேன். யாரோ நம்ம பையன்தான். எது நாகார்ஜுனாவா? எது ஸ்ருதிஹாசன். எது ஆகார்ஜுனா? எது உலக நாகின்யா? நாங்களாம் 9 மாதம் குழந்தையா இருக்கும்போது கோவான்ல கூலின்னும் இப்போ வந்து ஃபோன் பண்றேன் நேற்று நைட்டு. எப்பா ஏதாவது டிக்கெட் இருக்குமா? ரோகிணி தேட்டர் ஓனர் கேள்பான்ட்டேன் நான். ரோகிணி என்னும் கோவிலில் குடிகொண்டிருக்கும் கூலி என்னும் கடவுளை காண வரும் பக்த கோடிகளே வருக. எனக்கு ஒரே ஒருத்தர் என்னன்னா உள்ள எல்லாம் செருப்பு போட்டு படம் பார்க்குறாங்க. கோவில் உள்ள வந்துட்டு செருப்போட படம் பார்க்கறது நான் அவ்வளோ பண்ணவே மாட்டேன். நேற்று நைட்டு திருவள்ளுவர் வந்து கனவுல வந்தாரு. எப்பா என்னோட முதல் குரலை மாத்திட்டேன்பா. அகர முதல் எழுத்தெல்லாம் ரஜினி பகவான் முதல்ல உலகின் காலகாட்டில் 300 கோடி, தலையை காட்டில் 500 கோடி. இனிமேல் வந்து ஒருத்தர் போதையா படம் 1000 crore கலெக்ட் பண்ண பில்லர் ஆஃப் கூலி ஆஸ்கர் அவர் கூட ட்ரம்ப். இதெல்லாம் எங்கள் எஸ்டிஆர் அப்போவே பண்ணிட்டார். கரெக்ட் மதான் அவ்வளோதான். அப்படியே சாம்பல்.
லிட்டில் சூப்பர் ஸ்டார் படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் சூப்பர் ஸ்டாரே படம் பண்ணாரு. இந்த ரீல் தான் எல்லாருக்கும் வந்துருக்கு. எனக்கும் இதான் மக்கள் வருது. இதே இடத்துல தான் இதே ட்ரெஸ்ல தான் பண்ண ஒரே ஒரு டைலாக் தான். அடங்கொக்கால இது உனக்கு ஒரு பெருமையாடா அப்படின்னு. அதுவும் ஏன் வீடியோல கூட பேசல. அண்ணன் ஒரு கான்செப்ட் பண்ணியிருந்தாருங்க. அதுல சின்னதா ஒரு டைலாக் பேசுனேன். நான் பேசுனேன்னா கேஷுவலா அப்படியே வீடியோ பாத்துட்டு அந்த வீடியோ தான் ஃபுல்லா ஷேர் ஆயிட்டு இருக்குது. ஐயோ சொன்னனா இல்லையா அப்பே இல்ல பேசுங்க. நாமாடா போடா மக்களே, சத்தியமா சொல்றேன், இவ்வளவு நாள் கஷ்டப்படுற சினிமால மேல வரணும்னு எது போலாம் கை கொடுக்காம இப்ப குடுக்குறீங்க. அதுவும் நல்ல விஷயத்துல கொடுத்தா போறல, அசிங்கமான ஒரு வார்த்தையில டென்ட் பண்றீங்களே, எப்படி அது சொல்லுங்க. காட் இஸ் கிரேட். யார் தெரியுதுங்களா? எங்கேயோ பார்த்துருக்கேன் நீ. அது நம்ம பசங்க யாருமே உன்னை கண்டு கூட இல்ல. ஒரு ஜூஸ்னா ஆனா என் காலேஜ் பொண்ணுங்க தான் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இவரு ஏதோ சாதிச்சிட்ட மாதிரி. ஏய் இந்த மூஞ்செல்லாம் எதுக்குடா சீஃப் கெஸ்டா கூப்பிடுறாங்க? டேய் கேட்கட்டோம்டா, பேச்சு கிரிஞ்சு மாதிரி பண்றதை விட்டு வேலைக்கு போவான்டா. பரவாயில்ல, அவங்களுக்கே தெரியுது கிரிஞ்சு மாதிரி தான் பண்ணுறாங்க அப்படின்னு. அதனால அவங்களே சொல்லி அவங்களே மனதாத்திக்கிறாங்க. தேங்க்ஸ் ப்ரோ, வரேன் ப்ரோ. டேய் என்னது ஐயோ என்னது நாகார்ஜுனாவா? கண்டென்ட் இல்லைன்னா நடிங்கடா. அதாவது இப்போ இவங்க வந்து இந்த மாதிரி கலாய்க்கிறானுங்க, இந்த மாதிரி பண்ணுறானுங்க, சொல்கிறதெல்லாம் ஓகே. ஒருத்தர் 2 பேர் சொன்னால் பரவாயில்ல. கமெண்ட் போய் வீடியோ கமெண்ட் பாருங்கள். கமெண்ட்டில் எல்லாமே கழுவி தான் ஊற்றுறானுங்க. அவங்க தெரிஞ்ச ஒரு 10 பேர் மட்டும்தான் வேறு லெவல் ஃபயர் விட்டுன்னு இந்த மாதிரி கூட இருக்கணும் வந்து நீ மனசு கஷ்டப்படாதுன்னு தான் சொல்லுவான். அதனால் வந்து வீடியோ வந்து பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம், எடிட் பண்ணுறது உண்மையாகவே ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் வீடியோ பண்ணி எடிட் பண்ணுறதுல ரொம்ப கஷ்டம். அது எல்லாமே அதாவது நீங்கள் வந்து எஃபோர்ட் போடுறீங்க ஓகே, ஆனால் இந்த மாதிரி கிரிஞ்சித்தனமாக திட்டுறது அது வேறு ஏதாவது ஒரு சில நல்ல வீடியோவும் பண்ணுறாங்க. அதை நடிப்புக்காக அந்த கெட்டப்லாம் பண்ணி பண்ணுறாங்க இவங்க. அந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஏன்னா இவர் கூட ஒருத்தர் இருக்காது. இவங்க வீடியோ தனியாக நம்ம ஒரு ரீலாக ட்ரோல் பண்ணுவோம். ஆஸ்தட்டிக் இந்த மாதிரி ஒரு கெத்து மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. அது பார்க்குற பசங்கள்லாம் வந்து பார்த்து இதுதான் வந்து ரியல். ஏன்னா இப்போ எல்லா சின்ன பசங்களும் ஸ்கூல் படிக்கிற பசங்க ரீல்ஸ் பார்த்துட்டு ரியல் எது ரீல் எது அப்படின்னு தெரியாமல் அதுதான் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நமக்கு தெரிஞ்ச சர்க்கிளே நிறைய பேர் சொல்கிறாங்க. அவங்க தம்பி ஒருத்தர் சொன்னான் இந்த மாதிரி என்ன அந்த பக்கம் நீ போயிட்டு இருந்தேன், ஒரு 4 பசங்க பார்த்து ஏய் மச்சான் ரெக்கார்ட் பண்ணுறான், ஏய் போடுறா மியூசிக்கை சோடா அப்படின்னு சொல்லிட்டு நடந்துட்டு ரீல் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ரீல் பார்த்துட்டு நிறைய பசங்க வந்து கெட்டு போகிறாங்க. ஸோ இவங்க வந்து ரீலில் வந்து தம் அடிக்குது, அப்படியே ஒரு பொறிக்கு மாதிரி மாசாக இருந்தால் பொண்ணுங்க பின்னாடி வரும் அப்படின்ற மாதிரிலாம் ரீல் போடுறாங்கல்ல. ஸோ இது நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சராக நீங்கள் இருக்காதீங்கன்னு தான் வந்து கமெண்டில் வந்து உங்களுக்கு கழுவி ஊற்றுறாங்களே தவிர இன்ஃப்ளூயன்சராக இருக்காதீங்கன்னு வந்து யாரும் சொல்லலை. அதை வந்து முதல்ல புரிஞ்சுங்க. இதில் வேறு இதுக்கு பெருமை, நான் வந்து இந்த ஒரு கெட்ட வார்த்தை பேசுகிறேன், இதில் வந்து நான் சினிமாவுக்கு ட்ரை பண்ணேன். லைஃப்பை தொலைச்சிட்டேடா. ரீல்ஸ் வந்து பண்ணால் சினிமாவுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும். தயவு செஞ்சு வந்து இது பண்ணாதீங்க. ஏன்னா எந்த ஒரு சினிமா போஸ்டர்லேயுமே வந்து இந்த மாதிரி ஆடிஷன் போஸ்டர் வந்து தயவு செஞ்சு கீழே போய் நோட் பண்ணுங்கள். ரீல்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணாதீங்கன்னு காரி துப்பாமல் வந்து டீசெண்டாக சொல்லியிருப்பாங்க. சிரிக்கிறான் பாரு. நீங்கள் வந்து சினிமாவில் ட்ரை பண்ணி யூடியூப்பில் ஏதாவது வீடியோ கண்டென்ட் பண்ணி யூடியூப்பில் ஏதாவது ஒரு ஷார்ட் ஃபிலிமோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்க. அந்த ரீல்ஸில் வந்து இது பண்ணுறது டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். கூலி படம் பார்த்தியாண்ணா? நாகார்ஜுனா சூப்பராக நடிச்சிருக்காருண்ணா. அவ்வளோதான், அந்த ஒரு டைலாக் பேசியாச்சு. இப்போ இதில் என்ன காமெடி எல்லாரும் சிரிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ இந்த என்னது அப்படின்றதே வந்து இப்போ இது உங்கள் கேஷுவலாக அது எல்லோரும் கேஷுவலாக பேச ஆரம்பிப்பானுங்க இப்போ இருக்க ஜென்ரேஷன் எல்லாம். அவ்வளோதான் இதில் நடக்குமே தவிர ஒரு 2-3 நாள் பேசுவாங்க, அவ்வளோதான். கூலி போயிட்டுருச்சு, டப்புன்னு டிவி கேமரா வந்து அப்படியே கூலி ஆஃப் ஆச்சு. இந்த இப்போ இது வந்து என்னது நான் சொன்னல வந்துட்டார் பாருங்க. How so sweet, but it's too late. You know, எனக்கு ரகட் பாய் தான் ரொம்ப பிடிக்கும். அவங்க கூட நடந்து போனதா கெத்தா மாசா இருக்கும். உச்சமே இல்ல. You know, ஏன் ரகட் பாயை பாத்திருக்கியா? கமாண்ட் மட்டும் பாருங்க. இப்ப சொபா ஜீசஸ், ஓ கர்த்தரே, இதுல யாரு பொண்ணு மாதிரி தெரியல, யாரு பையன் அடிக்கிற வெயில்ல யாருடா குல்லா போட்டு சுத்து. ரகட் பாய் பைத்தியக்கார நாய், 2 ஆண்டியும் எங்க போய் ரகட் பாய் கஞ்சா
கடைசி வரைக்கும் அந்த ரகட பாயை காட்டவே இல்லையே. பார்த்த உடனே சிரிச்சுட்டு ஜோக்கர் ஹெல்மெட் எங்கப்பான்னு போலீஸ் கேட்கும்போது யார் ரகடன்னு தெரியும். புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் சும்மா கொஞ்சம் கமாண்ட் தான் படித்தேன். இதில் வந்து 98% வந்து ஃபுல்லாக வந்து மாதிரி திட்டுற கமெண்ட், நெகட்டிவ் கமெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதுலேருந்தே நமக்கு தெரியணும். இப்போ இதை பார்த்துட்டு பசங்க நான் நினைக்கும், இப்போ இருக்க பசங்க ஓகே இதுதான் வந்து ரியல் போல், நம்ம இப்படி இருந்தால் தான் பொண்ணுங்க வந்து பின்னாடி சுற்றுவாங்க அப்படின்னு நினச்சி நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ நிறைய நடக்குது, இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க பசங்க. எங்கேயோ பார்த்திருக்கேன்னு சொன்னீங்க. இன்னுமா எனக்கு தெரியல. 1982 ஆதிச்சநல்லூர்ல ஆராய்ச்சி பண்றதுக்கு போயிருக்கும்போது உங்களை மாதிரியே இருந்த ஒரு கிராமத்தான் எங்களுக்கு ரொம்ப உதவி பண்ணான். அவன் இப்போ உயிரோடு இருக்க வாய்ப்பு இல்லை. அவன் உயிரோடு இல்லாததுனால நீங்கள் அவனாக இருக்க வாய்ப்பு இல்லை. நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியல. சௌபின் சாகிர் இஸ் த பெஸ்ட் சாய்ஸ் ஃபார் த கலிங்கர் பயோபிக். கலைஞர் பக்காவாக இருக்கடா. கமெண்ட் நோ ஒன் இஸ் பெட்டர் தேன் லொல்லு சபா மனோகர். பரிதாபங்கள் சுதாகர் இஸ் பெஸ்ட் சாய்ஸ். சுதாகர் இல்லை, இது பக்காவாக இருக்குது. நம்ம சேனல்லையுமே வந்து வீடியோ டிலே ஆகுது. ஸோ இது எதனாலனே தெரில. ஏதாவது ஒரு நானும் ரெகுலராக போகலான்னு பார்க்குறேன், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துடுது. ஓகே, வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிவிட்டு, மறக்காமல் நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பில் பட்டனை வந்து கிளிக் பண்ணி ஆலில் போட்டுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.